தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபோர்க்கு, அப்புறம் 3 பிளாக் கலர் பீட்ஸ், ஒயிட் கலர் த்ரெட் அண்டு பிங்க் கலர் த்ரெட்டு, சீசர் அண்ட் க்ளூ கன். இதெல்லாம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற திங்ஸ். ஃபஸ்ட்டு ஃபோர்க்கில் பிங்க் கலர் த்ரெட்டை வந்து நடுவில் இது மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் த்ரெட் விட்டு கட் பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்கணும். அப்புறம் பிங்க் கலர் த்ரெட்டை வந்து இது மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 இது போல் 70 ரவுண்ட்ஸ் வந்து அந்த ஃபோர்க்கில் நம்ம சுற்றணும். எதுக்காக நம்ம ஃபோர்க் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 6 பால்ஸ் இதே மாதிரி செய்யணும். எல்லா பால்ஸும் வந்து ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோர்க் யூஸ் பண்ணுறோம். இப்போ 70 ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம நடுவில் போட்டிருந்தோம்ல அந்த த்ரெட்டில் வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போது அந்த த்ரெட்டை ஃபோர்க்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட்டாக இறுக்கமாக நாட் போடணும். நல்லா முடிச்சு போட்டதுக்கப்புறம் சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இது போல் வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும். இந்த சைட் ஃபுல்லாக கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த சைடும் இதே மாதிரி இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணணும். இப்போ 2 பக்கமும் கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா த்ரெட்டுமே அன்ஈவனாக இருக்கும். அதை ஈவனாக கொண்டு வந்தால் தான் நமக்கு பால் ஷேப் கிடைக்கும். அதனால் சுற்றி இது மாதிரி ரவுண்டாக சுற்றி சுற்றி கட் பண்ணணும். ஒரே சைடாக கட் பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா ஒரு சைடு வந்து சின்னதாகவும் ஒரு சைடு பெருசாகவும் போயிடும். அதனால் வந்து திருப்பி திருப்பி கட் பண்ணணும். இது மாதிரி பாலை திருப்பிக்கிட்டே இருக்கணும் கட் பண்ண. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பால் மாதிரி அழகாக இருக்கும். எந்த இடத்துலலாம் வந்து த்ரெட் அன்ஈவனாக இருக்கோ அந்த இடத்துலாம் பார்த்து கட் பண்ணணும். அப்போ தான் வந்து பால் ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். இது பேர் வந்து போம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம இப்போ டெடி பியர் செய்ய போகிறோம். இப்போது பால் ஒரே ஈவனாக இருக்குது. இதே போல் நான் இன்னும் 5 இது செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நமக்கு தேவையான 6 பால்ஸும் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து ஒயிட் கலர் த்ரெட்டில் இன்னொரு போம் பால் செய்யணும். அது பெரிய சைஸாக செய்யணும். அதுக்காக இப்படி 3 விரலில் வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இதே போல் 200 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம கையிலேயே சுற்றணும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக இருக்க மாதிரி சுற்றணும். கையில் வச்சுட்டு ஒரே சைஸாக இருக்கணும். 200 ரவுண்ட்ஸ் சுற்றணும். 200 ரவுண்ட்ஸ் சுற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம கையில் இருந்து அந்த ஒயிட் கலர் த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போது ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்க மாதிரி சென்டரில் த்ரெட்டை வச்சுட்டு நல்லா டைட்டாக எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக இறுக்கி நாட் போட்டுக்கலாம். நல்லா 2-3 முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் டைட்டாக இருக்கும். இப்போது அதே மாதிரி இந்த பக்கம் எண்ட்லேருந்து அந்த பக்கம் எண்டு வரைக்கும் வந்து நல்லா சிசர் வச்சு த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இதே போல் அடுத்த பக்கமும் வந்து இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் நல்லா வந்து த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அன்ஈவனாக இருக்குது. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணோம்னா தான் வந்து பால் மாதிரி ஈவனாக கிடைக்கும் நமக்கு. அதே போல் ஒரே சைடாக கட் பண்ணிடாதீங்க. பால் மாதிரி திருப்பி திருப்பி கட் பண்ணணும். எந்த பக்கம்லாம் வந்து அன்ஈவனாக இருக்கோ அந்த பக்கம்லாம் நம்ம வந்து கட் பண்ணணும். த்ரெட்டு வந்து அதிகமாக கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணும். அப்போ தான் வந்து பால் ஷேப் நமக்கு கிடைக்கும். இதே போல் நல்லா திருப்பி திருப்பி கட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து பெரிய சைஸ் தேவைங்கிறதுனால நம்ம வந்து கையில் சுற்றிக்கிட்டோம். இது மாதிரி கையில் போட்டு உருட்டும் போது எந்த இடத்துல வந்து த்ரெட் அன்ஈவனாக இருக்கோ அது வந்து நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் நம்ம கையில் இப்படி போட்டு உருட்டுறோம். அது மாதிரி 2-3 டைம் உருட்டி எந்த இடத்துல வந்து த்ரெட் அன்ஈவனாக இருக்கோ அந்த வந்து கண்டுபிடிச்சி கட் பண்ணிடலாம். இப்போ பார்க்குறதுக்கு வந்து பால் மாதிரி இருக்கும்.
திருப்பவும் வந்து கையில் போட்டு உருட்டும் போது எந்த இடத்துல வந்து த்ரெட்டு அன்இவனாக இருக்கோ அது வந்து நமக்கு தெரியும். அப்புறம் வந்து நம்ம திரும்பவும் அதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நான் வந்து ஒயிட் கலரும் பிங்க் கலரும் எடுத்திருக்கேன். அதே கலரில் தான் செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒயிட் கலரில் 2 பால்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டெடி பியர் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது க்ளூ கன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து க்ளூ வந்து ஒரு 2 அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பாலை வந்து அதோடு ஜாயின் பண்ணிடலாம். இப்போது பாடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மேலே காது இருக்கும்ல அது வச்சுக்கலாம். ஒரு பிங்க் கலர் பாலில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலர் வந்து கொஞ்சமாக ஒதுக்கி வச்சுட்டு பிங்க் கலர் பாலை ஒட்டணும். மேலாக ஒட்டினீங்கன்னா த்ரெட்டு வந்து தூக்கிட்டு இருக்கோம்ல, அதனால் சீக்கிரமாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் நல்லா அந்த ஒயிட் கலர் இதை ஒதுக்கி விட்டுட்டு ஒட்டணும். அதே போல் கை 2 வைக்கணும்ல, அதுக்கும் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கழுத்துக்கும் உடம்புக்கும் நடுவில் வந்து அந்த கேப் இருக்குல்ல அந்த கேப்பில் வந்து ஒட்டணும். இப்போ கை 2 ஒட்டியாச்சு. அடுத்து வந்து கால் ஒட்டிக்கலாம். அதுவும் வந்து ஒயிட் கலர் த்ரெட்டை நல்லா ஒதுக்கி விட்டுட்டு ஒட்டணும். இப்போது 2 காலுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம டெடி பியர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதுக்கு கண்ணும் மூக்கும் வைக்கணும்ல, அதுக்கு வந்து அந்த பிளாக் கலர் டாட் மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கண்ணு மாதிரி வச்சிடுறேன். ரெண்டு கண்ணும் இப்போ நம்ம வச்சாச்சு. இப்போ மூக்கு வைக்கிறதுக்கும் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மூக்கும் வச்சிடலாம். நம்ம டெடி